திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போரை கைவிட வேண்டும் என்று சொல்லி அந்த தேசம் முழுவதிலும் உள்ள பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிற செய்திகளை நாம் கேட்ட வண்ணம் இருக்கிறோம், பார்த்த வண்ணம் இருக்கிறோம். தற்போது அதனுடைய தீவிரம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதுவரையிலும் பேச்சுவார்த்தைகள் பல மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக அங்குள்ள மக்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தீவிரமாக தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். போர் தொடங்கின முதல் நாளிலேயே குறிப்பாக ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவர் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தொடர்ந்து இந்த போர் தீவிரமடைந்துதான் வருகிறது. ஒருவேளை அவருடைய மரணத்துக்கு பின்பு போர் துரிதமாக நிறுத்தப்படுமா என்கிற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் தற்போது வரையிலும் அது நீடித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரான் இஸ்ரேலை பழிவாங்கும் நோக்கத்தோடு கூட தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை ஹைஃபா, ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் போன்ற நகரங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆகவே இரு தேசங்களிலும் பல பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். உயிர் பலிகள் தாண்டி பொருளாதார சீர்குலைவும் உண்டாகியிருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தற்போது இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். கடந்த ஒரு நாளைக்கு முன்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடைய இல்லத்தை சுற்றி அதன் அருகே இந்த போராட்டம் மிக அதிக அளவில் நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 250 பேர் அவருடைய இல்லத்தின் அருகே கூடி அவர்கள் இந்த போரை கைவிட வேண்டும் என்று சொல்லி பிரதமருக்கு தங்களுடைய கோரிக்கை வைத்து கோஷங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஹைஃபா, டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் பேரணியும் நடத்தப்பட்டிருக்கிறது போருக்கு எதிராக. ஆகவே இந்த போர் கைவிடப்பட வேண்டும் என்கிற மனநிலை இஸ்ரேல் தேசத்து மக்களிடையே நிலவி வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இஸ்ரேல் தேசத்திலே தற்போது அது உள்நாட்டு கலவரமாக மாறிவிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க இந்த இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெறுகின்ற போர் நிறுத்தப்பட சமாதான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்க தலைவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒருமனமான பேச்சுவார்த்தை கர்த்தர் கொடுத்து சமாதான தீர்வு உண்டாக ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே ஆண்டவர் நடந்து கொண்டு இருக்கிற போர் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து இது நிமித்தமாக ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கி ஒரு பக்கம் இரத்தம் சிந்துதல்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார சீர்குலைவு, உலக தேசங்களில் எவ்வளோ பெரிய பாதிப்பு, வளைகுடா நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு, வேறு தேசத்து ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற தேசங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் எண்ணி துரிதமாக இந்த போர் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் சீக்கிரமாக இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.